அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும், பத்திரிகை நண்பர்களுக்கும், இங்கே வீடியோ அன்பு நெஞ்சங்கள் எல்லாம் வந்திருக்காங்க. என்ன வாழ்த்து நிறைய பேர் பேசுவாங்க. இங்க எல்லோருக்கும் நன்றி. முதல்ல நான் நிறைய படம் செய்யறது இல்லைன்னு சொல்லல, வர்றது இல்லை எனக்கு மியூசிக் சான்ஸ். அதனால ரொம்ப நாளுக்கு அப்புறம் அன்பு சகோதரர் ராமலிங்கம் அவர்கள் இந்த அற்புதமான ஒரு வாய்ப்பை குறித்து கதையை சொன்னாரு. முதல்ல அவருக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். எனக்கு மட்டும் இல்லை, எல்லாரும் சொன்ன மாதிரி ஒரு தயாரிப்பாளர் நினைச்சாதான் நிறைய டெக்னீஷியன், கலைஞர்கள், நடிகர்கள், நடிகைகள் எல்லாரும் வாழ முடியும். அதுக்கு அவருக்கு முதல்ல எல்லாருக்கும் அவருக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அடுத்தது, இந்த படத்தை ரொம்ப அற்புதமா எடுத்துருக்காங்க. அதாவது பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கு எனக்கு 10 நாள் பிடிச்சதுன்னா பாத்துங்க. பின்னணி இசை அமைச்சிருக்கு. 10 நாள் ஆகுது, சீக்கிரம் முடிஞ்ச பணம் செலவாகுதுன்னு ப்ரொடியூசர் ஒரு வார்த்தை கூட சொல்லல. படம் நல்லா வரும், நீங்க என்ன மியூசிக் பண்றீங்க நீங்க பண்ணுங்க, டைம் இருக்கு அப்படின்னு சொன்ன முதலாளிக்கும் டைரக்டர் சிவம் அவர்கள், வெற்றி கேமராமேன், பாத்தீங்கல்ல என்ன என்ன பண்ணிருக்காரு வெற்றி அவர். அதான் ஒரு டைரக்டருக்கு சொன்ன மாதிரி, ஒரு டைரக்டருக்கு ஒரு கேமராமேன் அமையும், அது அமைஞ்சாவே படம் வெற்றி. அதே போல அந்த வெற்றி கேமராமேன் அமைஞ்சிருக்காரு. எனக்கு ஒரு சந்தோஷம் என்னன்னா, நான் நிறைய ஆடியோ ஃபங்க்ஷன் போயிருக்கேன். ஆடியோ ரிலீஸ் லான்ச் அன்னைக்கு ரிலீஸ் டேட் சொன்ன ஒரே படம் இந்த படம் தான். 9ஆம் தேதி படம் ரிலீஸ் ஒரே படம் பீட்டி. அதே போல இங்க நம்ம ராதிகாம்மா, ஜானி அவர்கள் எல்லாரும் ஸ்நேகன எல்லாரும் அந்த பஞ்சாபி பலகாரத்தை பத்தி பேசுனாங்க. அவரு எந்த பாட்டையும் வச்சு செஞ்சிடலாம். பஞ்சாபியா இருந்தாலும் சரி, அந்த மெலோடி சாங் உண்மையை அது, அப்புறம் அல்லா சாங், குத்தூஸ் மதிப்பா ரொம்ப நல்லா இருக்கும். நாகூர் அனிபா வாய்ஸ் மாதிரியா இருக்கும், அவ்வளவு அழகா பாடினாங்க. அதே மாதிரி நான் சூப்பர் சிங்கர்களை தான் பாட வச்சேன். விஜய் டிவில வர பிள்ளைங்க பசங்க தான் பாட வச்சு என்ன அழகா பாடிட்டாங்க.